என்னது சிஎஸ்கேவும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஸ்வாப் பண்ணீங்கன்னாங்களா? அடா ஆமாங்க. ரொம்ப நாளாவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 மாசம் முன்னாடியே வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர போறாரு, டோனி போறாரு, சிஎஸ்கே வந்து இப்ப இனிமேட்டு வந்து தலைமை தாங்கிறது சஞ்சு சாம்சன் தான், ஒரு கீப்பர் வர போறாரு, அவர் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ரூமர் இந்த மாதிரி நிறைய போச்சு. ராஜஸ்தான் ராயலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது உள்ளவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து பராக கேப்டனா போட்டு இவரை உள்ள வெளியே உட்கார வச்சிருந்தது, இவரை பேட்டிங் ஆட விடாம பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இவரை சிஎஸ்கே எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து டோனி போறாரு, அதுக்கப்புறம் பின்னாடி கீப்பர் யாரும் இல்ல, ஒரு பெஸ்ட் கேப்டன் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா வந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியலாவே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம சிஎஸ்கே டீம்ல இருந்து ஜடேஜாவையும் சாம் கரனையும் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்வாப் மாதிரி பண்ணிக்கினாங்க. ஸோ இதனால வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன லாஸ்ன்னு மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஜடேஜா வந்து ஒரு நல்ல சீனியர் பிளேயர், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்லாம் வந்து ஒரு சீரீஸ் ஒரு ஃபைனலே வந்து சூப்பரா ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவரு. இதனால வந்து ஒரு சின்ன லாஸ் தான். நல்ல ஆல்ரவுண்டர் அவரு கூட. ஏன்னா சேப்பாக்கத்துல எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா சூப்பரா போடுவார். அவர் ஸ்பின் பிச்ல எல்லாம் இருக்கு வந்து சூப்பரா டர்ன் பண்ணுவார், நல்லா செம்மையா போடுவார். ஸோ இதனால வந்து சிஎஸ்கே கொஞ்சம் லாஸ் தான். ஆனா வந்து சஞ்சு சாம்சன் வந்தது வந்து ஒரு நல்ல டீமுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி தான். ஏன்னா வந்து அவரும் நல்லா கீப்பிங் பண்ணுவார், கேப்டன்சி நல்லா பண்ணுவார், பேட்டிங் ஓப்பனிங் நல்லா ஆடுவார், ஐபிஎல்ல நல்லா ஆடுவார், அவ்வளவுதான். இந்தியாவிலாம் போனா ஆட மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வாப் தான். சாம் கரனும் வந்து பெருசா ஆடல, ஸ்டார்டிங் வந்த புதுசுல ஆடினாரு, அதுக்கப்புறம்லாம் நடு சீசன்ல எல்லாம் ஆடல, அதுக்கப்புறம் திரும்பியும் கொடுத்துட்டாங்க பஞ்சாப்க்கு, அதுக்கப்புறம் திரும்பியும் போன சீசன் வாங்கினாங்க, ஒரு 2-3 மேட்ச் ஆடினாரு, ஆனால் பெருசாலாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல சாம் கரன். ஸோ அதனாலேயே அவரையும் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. ஸோ நாளையும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் பயங்கர டாக் போச்சு. என்னன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து ஜடேஜா இவ்வளவு வருஷமா இருக்காரு, ஏன் அவரை விட்டீங்க, அவர் வந்து ஒரு மேட்ச் ஃபைனல்லாம் 2021 நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து ஜிடி கூட சேர்ந்து 2 பால் 10 இருக்கும் போதெல்லாம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு, அவரை ஏன் விட்டீங்க, நல்ல ஆல்ரவுண்டர் அவரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்கு ஒரு மாதிரி வன்மெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலயும் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து அவருக்கு வந்து இப்பவே வந்து 37 வயசு ஆகுது. ஸோ டிசம்பர் வந்தா 37 கரெக்டா. ஸோ இதனால வந்து இன்னும் ஒரு மேட்ச் ஒரு சீசன் ஆடலாம், இன்னொன்னு ஒரு சீசன் ஆடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆட முடியாது அவரால். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் முடியாது, ஒரு நல்ல பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபார்ம்ல இருக்க முடியாது. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டீம். ஆக்சுவலா வந்த புதுசுல எல்லாருமே தெரியும் ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் டீம். ஸோ போகும்போதும் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்து நல்ல கேப்டன்சியும் கீப்பரும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோனிக்கு போற மாதிரி இருந்தாரு, போறதுனால வந்து ஜட்டுக்கு வந்து இது மாதிரி கேப்டன்சி கொடுத்தோம். அது அந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு ஆகல. ஏன்னா வந்து நிறைய மேட்ச் தோத்துட்டு செட் ஆகல ஜட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கெய்க்வாடு கொடுத்தாங்க, கெய்க்வாடும் பண்ணாரு, நல்லா தான் பண்ணார், பண்ணலன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணாரு. ஆனா அந்த லெவலுக்கு டோனி லெவலுக்கு பண்ணாருன்னா இல்ல. ஸோ அவருக்கு வந்து இன்னும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இது. ஸோ இந்த சஞ்சு சாம்சனை கொடுத்தாங்கன்னா மேபி வந்து, ஏன்னா அவர் வந்து நல்ல கேப்டன்சியும் பண்ணுவாரு, நல்ல சூப்பரா கேப்டன்சி பண்ணுவாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுவார், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கீப்பர். முக்கியம் இதுதான். ஏன்னா சிஎஸ்கே வந்து டோனி தவிர ஒரு நல்ல கீப்பர் யாருமே இல்லை. ஸோ மேபி சஞ்சு சாம்சன் வந்தா ஒரு நல்ல கீப்பர் சிஎஸ்கேக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இழந்தாலும் ஒரு நல்லது தான் வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் தான் வந்திருக்கு கண்டிப்பா சிஎஸ்கேக்கு. இது ஒரு நல்ல ட்ரேட் மாதிரி தான் இது சொல்லலாம் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் எடுத்தது. இது எதனால எடுத்தாங்கன்னா மேபி வந்து இந்த சிஎஸ்கேக்கு வேணும்னால எடுக்கலாம், இல்லை அவங்க டீம்ல ராஜஸ்தானுக்கோ சஞ்சுக்கோ மேபி சண்டை இருக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம் மேபி, எவ்வளோ. ஆனால் வந்து எடுத்தது சிஎஸ்கேக்கு ஒரு சந்தோஷமான கூட ஒரு துக்கமான விஷயம் தான் கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து சில சைடு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, இவனும் ஒரு சைடு கத்தின்னு இருக்காங்க, நீ ஏன்டா கத்துறீங்க, நாங்களே வந்து அமைதியா இருக்குமேடா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே சரியில்லைப்பா, அந்த டூப்ளசிஸை விட்டாங்க, ஒரு ரெய்னாவை விட்டாங்க, இப்போ வந்து ஜட்டுவை விடுறானுங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு
ஒரு ஒரு உண்மையாவே இருக்க மாட்டேங்குது, ஆர்சிபி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சைடு கத்தின்னு இருக்கானுங்க. சிஎஸ்கே என்ன பண்ணாலும் வந்து இந்த ஆர்சிபி ஓடி வந்துடுறானுங்கப்பா, எதுனா நோ 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 அப்படின்னு சொல்லி, பா எங்க டீம்ல ஏதோ நடக்குது, உங்களுக்கு என்ன கப்பு வாங்கிட்டீங்களா, அமைதியா போங்க, இன்னும் நீங்க 4 கப் அடிக்கணும், எங்களை ஜெயிக்கணும்னா எங்க கூட நீங்க பேசணும்னா இன்னும் 4-5 கப் அடிக்கணும், அப்பதான் நீங்க எங்க கூட பேச முடியும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. எது இப்ப டூப்ளசிஸை விட்டதுக்கே வந்து என்ன ஆச்சுன்னா, டூப்ளசிஸ் சிஎஸ்கே விட்ட அப்புறம் யாருமே வந்து டூப்ளசிஸ் வந்து அதுக்கப்புறம் மொக்கையா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன் ஆர்சிபிலேயே வந்து அவரு கேப்டன்சியும் ஒழுங்கா பெருசா பண்ணல, பேட்டிங்கும் ஒழுங்கா பெருசா பண்ணல. நீங்களும் ஆர்சிபி டீம் தானே தூக்குனீங்க டூப்ளசிஸ். அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு போனாரு, டெல்லிக்கும் வந்து பெருசா ஆடல, அவர் பேட்டிங் ஆடல. ஏன்னா சிஎஸ்கேல இருக்கும்போது செம்ம பேட்டிங் அவரு. அப்பயே வந்து நம்ம தலைவர் சுதாரிச்சிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஆட மாட்டார் டூப்ளசிஸ் அப்படிங்கிற மாதிரி சுதாரிச்சிட்டாரு. அதே மாதிரி ஆர்சிபிலையும் சரியா ஆடல, டெல்லி டைட்டன்ஸ்லயும் டெல்லி கேபிட்டல்ஸ்லயும் சரியா ஆடல. கரெக்டா தான் நாங்க வந்து சிஎஸ்கேல இருந்து அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜட்டு அமைச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த லெவல் ஃபார்மேட் வந்து அந்த லெவல் ஃபார்ம் இருக்கும்னா இருக்காது தான் கண்டிப்பா. ஆனாலும் அந்த லாஸ்ட்ல ஜிடி கூட ஜெயிச்சதோட அதுக்கப்புறம் எதுவுமே பெருசா ஆடல ஜட்டு. ஒரு ஆடின மாதிரியே தெரியல. அதுதான் லாஸ்ட் மேட்ச். ஸோ கரெக்டான ஸ்வாப் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து சிஎஸ்கே இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரெய்னா எடுத்தது வந்து சொல்றாங்க, சரி ரெய்னா எடுத்தது வந்து உள்ள பாலிடிக்ஸ் தான், அது வந்து என்ன நடந்ததுன்னே உள்ள தெரியாது. கண்டிப்பா அது வேணா ஒத்துக்கலாம், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேல தப்பு. ஏன்னா ரெய்னா மிஸ்டர் ஐபிஎல்னா ரெய்னா தான். ஸோ அவரை எடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் மேல மேபி என்ன வேணா உள்ள பாலிடிக்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் நல்லதா, இவனு இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026 வந்து சஞ்சு சாம்சன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நம்பி ஜட்டுவை விட்டு உனக்கு சேர்த்துருக்கோண்டா சிஎஸ்கே எதனா பண்ற. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். ஸோ சிஎஸ்கேக்கும் நல்லா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இன்னும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சஞ்சு சாம்சன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டோனியோட லாஸ்ட் ஐபிஎல். இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி தான். ஏன்னா சஞ்சு சாம்சன் உள்ள போட்டாங்கன்னா வெளியே போறது டோனி தான், வேற யாரும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026 என்ன நடக்க போகுது ஐபிஎல் அப்படின்னு சொல்லி.